ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா டே 15 கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டேலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இனி ஒரு நாட்களில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வந்து எல்லாமே வந்து குயிக்காக வந்து ஃபில் ஆயிரும். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டே வைஸ் வந்து கவுன்சிலிங் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். சரி விஏவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கேட்டகரி எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் ஜென்ரல் எக்ஸர்வீஸ் மேனில் வந்து எல்லாமே ஃபில்லு. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் மெயினாக பார்க்கலாம். ஸோ இல்லை எது வந்து பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும் சொல்கிறேன். ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளைண்டில் ஃபில்லு, ஜென்ரல் ஆர்த்தோ, ஜென்ரல் மல்டாவில் வந்து இன்னும் ஒரு வேகன்சி வந்து இருக்குது. ஸோ எது பேலன்ஸ் இருக்கோ நான் அதை மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி உமன் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி இருக்குது விஓவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் பார்த்தீங்கன்னா 5ல் 2 வேகன்சி ஃபில்லு, இன்னும் 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி உமன் பிளைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனும் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் டிடபிள்யூவில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 4 வேகன்சி இருக்குது. எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் 5ல் 3 வேகன்சி ஃபில்லு, இன்னும் 2 வேகன்சி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. நான் சொன்ன வேகன்சி தவிர மற்றது எல்லாமே வந்து ஃபில்லு. இப்போ விஓவில் பார்த்தீங்கன்னா 402 வேகன்சியில் 382 வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 20 வேகன்சி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 1 டே, ஸோ டுமாரோ கூட மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஞ்சி போனால் டுமாரோ அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து டுமாரோ கூட எல்லாமே வந்து காலியாகிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்து பாருங்கள் ஜேஎல் வந்து பார்க்கலாம். ஸோ எது வந்து பேலன்ஸ் இருக்கோ நான் அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபில் ஆனது வந்து நான் சொல்லலை. ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் பார்த்தீங்கன்னா 60ல் 12 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 48 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5ல் ஸோ ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 4 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 2ல் ஒரு வேகன்சி ஃபில்லு, இன்னும் ஒரு வேகன்சி இருக்குது. ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் 33 வேகன்சியில் 22 வேகன்சி வந்து ஃபில்லு, இன்னும் 11 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியில் 3 ஃபில்லு, இன்னும் 6 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் மல்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 39ல் 5 ஃபில்லு, இன்னும் 34 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 10ல் ஒரு வேகன்சி ஃபில்லு, இன்னும் 9 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 5ல் 4 ஃபில்லு, இன்னும் ஒரு வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா 13ல் 1 ஃபில்லு, இன்னும் 12 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூவில் 28ல் 18 ஃபில்லு, இன்னும் 10 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூ பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5ல் 3 வேகன்சி ஃபில்லு, இன்னும் 2 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி உமன் மல்டாவில் இன்னும் 4 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 34ல் 3 ஃபில்லு, இன்னும் 3 வேகன்சி இருக்குது. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் 14ல் 5 ஃபில்லு, இன்னும் 9 வேகன்சி இருக்குது. எம்பிசி ஜென்ரல் மல்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் 24ல் 18 ஃபில்லு, இன்னும் 6 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் 2ல் 1 ஃபில்லு, இன்னும் 1 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி உமன் டிஃப்ரெண்ட் டேபிளில் 1 வேகன்சி இருக்குது. எம்பிசி உமன் மல்டாவில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனில் இன்னும் 3 வேகன்சி இருக்குது. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ வேறு எங்கே வேகன்சி இருக்குன்னா பிசிஎம் டிடபிள்யூவில் 6ல் 3 ஃபில்லு, இன்னும் 3 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிளைண்டில் 2 வேகன்சி இன்னும் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் டிஃப்ரெண்ட் டேபிளில் 1 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் 8 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேனில் இன்னும் 21 வேகன்சி இருக்குது.
எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ் டீமில் இன்னும் 2 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் மால்டாவில் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 19ல் 4 ஃபில்லு இன்னும் 15 வேகன்சி இருக்குது. எஸ்சி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் 3ல் ஒரு வேகன்சி ஃபில்லு இன்னும் 2 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது. ஸோ எஸ்டிஏ வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எஸ்டர்டே இருந்துச்சு, இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டைரக்ட் சாட்டுக்கே வந்து நான் வாட்ஸ்அப் சாட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், எஸ்சி ஹியூமன் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இல்லை, ஸோ விட்ருங்க. எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 128 வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு. நேற்று வந்து பேலன்ஸ் வேக்கன்சி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ வேறு எங்கே பேலன்ஸ் இருக்குன்னா எஸ்டி டிடபிள்யூ பிஎஸ் டீமில் 100 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3888 வேக்கன்சியில் 3624 ஃபில்லு, இன்னும் 264 வேக்கன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அடுத்து வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இதில் வந்து எது பேலன்ஸ் இருக்கும் நான் அது மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஃபில்லு. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு வேக்கன்சி ஜென்ரலில் அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இதில் எது வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்கும் நான் அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் உமன் டிஃப்ரெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ மற்றபடி எல்லாமே ஃபில்லு, 25ல் 24 ஃபில்லு. ஸோ அந்த ஒரு வேக்கன்சி மட்டும் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், லெபார்ட்ரி அசிஸ்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது ஃபில் ஆகாமல் இருக்கும் அதை சொல்கிறேன். ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. பிசி ஜென்ரல் மால்டாவுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து ஃபில்லு. 37 34 ஃபில்லு. நான் சொன்ன அந்த 3 வேக்கன்சி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட். ஸோ இதில் வந்து எது ஃபில் ஆகாமல் இருக்குன்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ் டீமில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் 5 வேக்கன்சி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. 25ல் 20 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேலே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ் சர்வீஸ் மேலே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி டிடபிள்யூவில் இன்னும் 2 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேலே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ் டீமில் ஸோ 4ல் ஒரு வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் 3 வேக்கன்சி இருக்குது. பிசிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் டிடபிள்யூவில் 2 வேக்கன்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ் டீமில் 3 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 102ல் 83 ஃபில்லு, இன்னும் 19 வேக்கன்சி இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ. ஸோ இதில் வந்து எது பேலன்ஸ் இருக்குது அது மட்டும் சொல்கிறேன். ஸோ பிசி டிடபிள்யூவில் இன்னும் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ் டீமில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ 20ல் 15 ஃபில்லு, இன்னும் 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மேலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ உமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34ல் 28 ஃபில்லு, இன்னும் 6 வேக்கன்சி தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. ஸோ இதில் வந்து எது பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ் டீமில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த 3 வேக்கன்சி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் ஃபில்லு. ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ எது பேலன்ஸ் இருக்குன்னா பிசி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிடபிள்யூவில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ் டீமில் 3 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த 6 வேக்கன்சி மட்டும் பேலன்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் ஃபில்லு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி, 2 வேகன்சி மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் ஃபில்லு. ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ இன்றைக்கான கவுன்சிலிங் அப்டேட் படி வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கொடுத்தாச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்குமே இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும் வேகன்சி. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியுமே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸிமம் வந்து. ஸோ 400 மெம்பர்ஸ் போகிறாங்கன்னா ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி தான் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. மேக்ஸிமம் வந்து டக்குன்னு ஒரு 2 டேஸில் கூட காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட்டுக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா நான் வந்து சேட்லேயே வந்து டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் சேட் லிங்க் வந்து பின் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இல்லைனா டைரெக்டாக வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கேட்கணுன்னா வாட்ஸ்அப் சேட் லிங்க் இருக்கும், நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.